கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து தியானிக்க போகிறோங்க. இந்த பகுதியில நாகமான் அப்படிங்கிற ஒரு சீரிய இராணுவத்தின் படைத்தலைவன், அவருடைய ரட்சிப்பை இந்த இடத்துல பார்க்கிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். அவரு ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ராஜாவின் பார்வையில அவர் பெரியவராய் இருந்தார் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அப்பேற்பட்டவர் ஆண்டவரை தன் தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். நம்ம கொஞ்சம் அந்த வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 2 Kings chapter 5 from verse 1 வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருமான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நிலைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த இடத்துல இந்த நாகமான் விடுதலையாக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். விடுதலையான நாகமான் அவன் செய்கிற அறிக்கை என்ன, அதையும் நம்ம வாசிச்சிருவோம். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல்
அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. கவனிங்க, விடுதலையாக்கப்பட்ட இந்த நாகமான், இந்த நாகமான் யாரு? முதலாம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் மகாபராக்கிரமசாலி, சீரிய ராஜாவின் படைத்தலைவன், தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன். அவனை கொண்டுதான் சீரியாவுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்துச்சு. அப்ப இதுக்கு எப்படி முடிவு வந்துச்சு? அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரு. குஷ்டரோகம் விடுதலையானது ஒரு பக்கம் பெரிதா இருந்தாலும், அதை விட இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், அவர் பாருங்க, அந்த வியாதி சுகமாவதற்காக இஸ்ரவேலுக்கு என்னெல்லாம் கொண்டு போறாரு, ஒரு லிஸ்ட் கொடுக்கறாங்க பாருங்க. 5ஆம் வசனத்துல, அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போனான். 10 தாலந்து வெள்ளி, இத கணக்கு போட்டு சொல்றாங்க 340 கிலோ வெள்ளி. அடுத்தது வாசிக்கிறோம், 6000 சேக்கல் நிறை பொன், இது 70 கிலோ தங்கம். நல்லா யோசிச்சு பாருங்க, 340 கிலோ வெள்ளி, 70 கிலோ தங்கம். தன் வியாதி சுகமாவதற்கு இந்த அளவு ஒரு பெரிய செலவு பண்ணவர் என்ன இருக்காரு, ஆயத்தமா இருக்கிறார். அப்பனா அந்த அளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், பெரிய கனவான். இந்த நாகமான் சுகமாவதற்காக சீரியாங்கிற அந்த பெரிய, அன்னைக்கு ஒரு சூப்பர் பவர் போல, அந்த தேசத்து ராஜா லெட்டர் எழுதி அனுப்புகிறார். அப்போ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இவருக்காக அந்த ராஜா கொடுக்கிற அளவு ராஜாவின் பார்வையில இவருக்கு தயை கிடைத்திருந்துச்சு. தயை என்பதை விட ராஜா இவரை அந்த அளவு கனப்படுத்தி இருந்தார். அப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய மனுஷன், நம்ம வாசிச்சோம் 15வது வசனத்துல, அவர் செய்கிற அறிக்கை என்னன்னா, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அப்ப இந்த அற்புதம் நடந்ததின் முடிவு என்ன? இந்த நாகமான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டாரா? என்ன அறிந்து கொண்டார்? இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை. திரும்பியும் பழைய ஏற்பாடுல வருகிற ஒரு வார்த்தை என்ன? என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நானே கர்த்தர், அவர் ஒருவர் தான் கர்த்தர். இந்த சத்தியத்தை நாகமான் என்ன செய்தார்? அறிந்து கொண்டாருன்னு வாசிக்கிறோம். வெறும் அறிவோடு நிக்காம 17வது வசனத்தின் இறுதியில சொல்லுகிறாரு, உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. இவர் இப்படி சொன்னதுனால இதுக்கு முந்தின ரெக்வஸ்ட் என்ன வச்சாருன்னா, 2 பொதி மண் உமது அடியனுக்காக நீங்க என்ன செய்யுங்க, கட்டளையிடுங்க. இஸ்ரவேலுடைய 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் நீங்க கட்டளையிடுங்க. அப்ப இந்த மண்ணை வச்சு ஒருவேளை நான் போற இடத்துல இஸ்ரவேலின் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அந்த தேவனுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்வேன், பலி செலுத்துவேன், சர்வாங்க தகனத்தை ஏறெடுப்பேன் தீர்மானம் எடுக்கிறார். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார். அந்த கர்த்தரை மட்டும்தான் சேவிப்பேன், அந்த கர்த்தருக்கு மட்டும்தான் பலி செலுத்துவேன். இந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னா, இப்படி ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாவதற்கு, இவ்வளவு பெரிய கனவான் ரட்சிக்கப்படுவதற்கு 3 முக்கிய நபர்கள் இந்த பகுதியில சொல்லப்படுகிறாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கும் நிறைய கனவான்கள் நம்ம பகுதியில இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவர்கள் சந்திக்கப்பட்டுட்டா ஒரு பெரிய கூட்டமே கர்த்தர் பக்கமா வந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு சில தலைவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் என்கிட்ட உங்க கூட எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியில 3 முக்கியமான நபர்கள். இந்த நாகமான் விடுதலையாகி சரீர பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் விடுதலையாகி கர்த்தரே தேவன் என்று அறிந்து அந்த கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்ததற்கு காரணமான 3 நபர்கள். முதல் நபர் யாரு? 2ஆம் வசனம் 3வது வசனத்துல ஒரு சிறு பெண் வாசிப்போம். 2ஆம் வசனம் 3வது வசனம், சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். கவனிங்க, இந்த பெண் ஒரு சின்ன பெண். பைபிள்ல போட்டிருக்கு சிறு பெண் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு.
ஒருவேளை டீனேஜ் கூட எட்டி இருக்க முடியாது. ஒருவேளை அந்த ஏஜ்ல 13 வயசு, 14 வயசு, 12 வயசு ஏதோ இருக்கலாம். பைபிள் சொல்லல, அதனால நமக்கு அது அவசியம் இல்லை. ஆனா இவர் வச்சிருப்பேன். நாகமான்ங்கிற ராஜாவுக்கு ஈக்குவலான ஒரு மனிதனுடைய வீட்டுல வேலை செய்யணும்னா அவள் கண்டிப்பா என்னவா இருந்திருக்கணும்? அவங்களை பார்க்கும்போதே அழகுள்ளவளா இருந்திருக்கணும், நல்ல வேலை செய்கிற திறமை உள்ளவளா இருந்திருக்கணும், நல்ல ஞானம் உள்ளவளா இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சகோதரி இஸ்ரவேலிலிருந்து வருவாங்கன்னா கண்டிப்பா அந்த சகோதரியுடைய குடும்பம் நல்ல குடும்பமா இருந்திருக்கணும். இப்போ ஒரு நல்ல குடும்பத்துல இருந்த ஒரு வாலிப பெண்ணை சடன சீரிய ராணுவம் சிறைபிடித்து வந்து விடுகிறது. சிறைபிடித்து வந்து இந்த வீட்டுல ஒரு அடிமையாய் வேலை செய்ய வைக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த குட்டியோட இருதயம்? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வீட்டுல வேலை செஞ்சே பழக்கம் இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க குடும்பம் ஒருவேளை ராயல் குடும்பமா கூட இருந்திருக்கலாம். அதனாலதான் அப்பேற்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க, தங்க வீட்டுக்குன்னு சொல்லி இந்த தளபதி எடுத்துக்கொண்டாங்க. அழகுள்ளவள், திறமையுள்ளவள், நல்ல ஞானம் உள்ளவள், ஒருவேளை படிச்சவளா இருந்திருப்பாங்க. தான் வீட்டுல தன் மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள். அப்போ இந்த வீட்டுல வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் போதெல்லாம் இந்த சகோதரிக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டவர்கள் மேல கண்டிப்பா என்ன இருக்கணும்? கோபம் இருக்கணும், எரிச்சல் இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது செய்யணும், தப்பி ஓடணும், இந்த சிந்தை இருந்து கொண்டுதானே இருக்கும். அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவ்வளவு ஈஸியா வராதுல. ஆனா நம்ம ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைத்த இந்த சகோதரி தன்னுடைய நிலைமையை குறித்து யோசிக்கவில்லை, தன்னுடைய அடிமைத்தனத்தை குறித்து யோசிக்கவில்லை. தன்னை இப்படி தன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்களே, அப்பா அம்மா விட்டு பிரிச்சுட்டாங்களே, ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற சகோதரிய வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்களே, வேலை செஞ்சே பழக்கம் இல்லாத ஒரு சகோதரிய ஒரு அடிமையாய் வீட்டுல நடத்துக்கிறாங்களே, தன்னை பத்தி யோசிக்கவே இல்லை, கோபப்படவே இல்லை, எரிச்சல் அடையவே இல்லை. அதுக்கு பதிலா தான் எந்த குடும்பத்துல கர்த்தர் அவளை வேலை வைத்தாரோ அந்த குடும்பத்தை குறித்து அவளுக்கு ஒரு பாரம், அந்த வீட்டின் எஜமானனை குறித்து அவளுக்கு ஒரு பாரம். அவர் சொல்லுகிறாங்க, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்குமே, இவ குஷ்டரோகம் நீங்கி விடுமே. பாருங்க, நான் சிறு பெண், எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு இவ்வளவு தீமை செஞ்சுட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நன்மையை நான் யோசிக்கவே முடியாது சாதாரணமா. ஆனா இந்த மகளுக்கோ அந்த நாகமான் மேல கரிசனை இருந்தது, நாகமானுடைய விடுதலை மேல அவளுக்கு பாரம் இருந்தது. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு மகளாய் இருந்தாள். 2 வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 Thessalonians 5:15. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அன்று கொடுக்கிற ஒரு ஆலோசனை தன்னுடைய பிள்ளைங்களுக்கு. உனக்கு தீமை செய்யறாங்களா, அவங்களுக்கு தீமை செய்யாதபடி நீ பார். யாவருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இதுக்கு அழகான எக்ஸாம்பிள் தான் இந்த சிறு பெண். தீங்கு இழைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பிஞ்சு பிள்ளையுடைய வாழ்க்கை இன்னைக்கு அழிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படியெல்லாம் கொடூரமா நடத்தினாங்க, என்ன நடத்தினாங்க நமக்கு தெரியாது. சாதாரண சிறை கைதிகள் அழகா இருப்பாங்கன்னா என்னெல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த மகளும் எல்லா துன்புறுத்தலுக்குள்ள போய் இருக்கிறாங்க. ஆனா பகை உணர்வு இல்லாம தன் எஜமான் மேல அவளுக்கு என்ன இருந்துச்சு? பாரம் இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9வது வசனமும். 1 Peter chapter 3:8-9. 1 பேதுரு 3:8-9 வாசிப்போமா? மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமை செய்யறாங்க, உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க, பதிலா அதே நீங்க செஞ்சிடாதீங்க. அதுக்கு பதிலா அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன தேவையோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. காரணம், உங்களுக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதம் பரலோகத்துல காத்திருக்கிற. இந்த சிறு பெண் இதற்கு ஒரு சாட்சியா இருந்தாங்க. ஒருவேளை அந்த மகள் ஆண்டவர் தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஒரு மகள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகளா இருந்திருக்கணும். இல்லாட்டி இந்த சுபாவம் வராது. இந்த சின்ன மகளுடைய இந்த பிரயாசம் அவ்வளவு பெரிய மனிதனுடைய ரட்சிப்புக்கு ஒரு காரணமாய் மாறினது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்குள்ள உங்களுக்குள்ள
நான் சிறு பெண் தானே, நான் தீங்கு இழைக்கப்பட்டவள், நான் ஒரு அடிமை போல இருக்கிறேன், என்னால என்ன நன்மை நடக்கும் நினைக்கிறோமோ, இந்த சிறு பெண்ணை பயன்படுத்தின ஆண்டவர் என்னை உங்களையும் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் அந்த நாகமான் ரட்சிப்புக்கு இந்த மகளை பயன்படுத்தினார். எத்தனையோ நாகமான்கள் வெளியே இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாம. நம்ம யாரையெல்லாம் காரணம் சொல்லுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுறாரு. சிறு பெண்ணே, ஒருவேளை நம்ம சிறுவரா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், தீங்கு இழைக்கப்பட்டவர்களா நினைச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாமும் தீமை செய்ய திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, அவங்க ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க. ஒன்று. இரண்டாவது, நம்ம மறுபடியும் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த நாகம்மானுடைய ரட்சிப்புக்கு இன்னொரு நபர் ரொம்ப முக்கிய காரணம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 Kings chapter 5 verse 8. 5-8 வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாக எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். கவனிங்க, சீரியா ராஜா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டரை கொண்டு வந்து நாகமான் இஸ்ரவேலின் ராஜாட்ட போறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு? இவன் என்னுடைய ஊழியக்காரன், எனக்கு பிரியமானவன், இவனுடைய குஷ்டரோகத்தை நீங்க நீக்கணும். அப்போ இந்த ராஜா சட்டையை கிழித்து கொண்டு, நான் என்ன தேவனா, நான் என்ன கடவுளா, குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு இந்த மாதிரி செஞ்சு எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண, விரோதம் செய்ய வகை தேடுகிறான் என்று சொல்லி சட்டையை கிழித்து கொடு. ஏன்னா சீரிய ராஜா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராஜா. அப்ப இந்த ராஜா எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருவாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுது? இதுக்கு முன்னால தன்னுடைய முன்னால பவர்ஃபுல்லான ராஜாக்கள் எல்லாம் இந்த சீரிய ராஜாக்களை பார்த்து நடுங்கி பயந்து இருக்கிறாங்க, கப்பம் கட்டி கொண்டிருந்து இருக்கிறாங்க, தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பயந்துட்டாரு, நடுங்கிட்டாரு, சட்டையை கிழித்து கொள்ளுகிறாரு. வசனம் சொல்லுது, இந்த செய்தி எலிசாவுக்கு போகிறது. இந்த ராஜா எலிசாவை தேடி போல, ஐயா இப்படி சொல்றாங்க, என்ன செய்வதுன்னு சொல்லி எலிசாட்ட போய் கேட்கல. ஆனா இந்த செய்தி கேட்ட உடனே எலிசா அமைதியா இருக்கவில்லை. தேடி போறாங்க, செய்தியை தேடி கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அவனை என்கிட்ட அனுப்புங்க, தீர்க்கதரிசி ஒருவன் இஸ்ரவேலில் இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன தெரியுமா? 2வதுங்க, என்ன தேடி வரட்டும், அப்ப நான் சொல்றேன். என்கிட்ட அவங்க கேட்கல, நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், என்னை தேடி வந்தா நான் சொல்லுவேன். இதுவா நம்முடைய இன்னைக்கு நிலை? வசனம் சொல்லுது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல யாரை பத்தி வாசிப்போம்? சகேயு குறித்து வாசிப்போம். அந்த சகேயு சம்பவம் முடியும் போது லூக்கா 19:10 இப்படி வசனம் இருக்கும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நமக்கு தெரியும் இயேசுனா ரட்சகர் என்று சொல்லி. ரட்சிப்பதற்காக மட்டும் அவர் வரலையாம், அதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் செய்கிறாராம், தேடி போகிற ஒரு தேவன். என் ஆண்டவருக்கு இருக்கிற மேன்மையான குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம், தேடி போகிற ஒரு தேவன். இன்னைக்கு நான் நீங்களும் நம்ம எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும், நம்ம அவரை தேடவில்லை, நம்ம அவரை நேசிக்கவில்லை. அதுக்கு பதிலா ரோமர்ல சொல்வது போல நம்ம சத்துருக்களா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், பாவிகளா இருந்தோம், அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம தேவனற்றவர்களா இருந்தோம். ஆனா குறித்த காலத்துல ஆண்டுடைய தேடுதல் என் பக்கமா வந்துச்சு. என்னை தேடினார், என்னை கண்டுபிடித்தார், என்னை ரட்சித்தார். நம்ம அவரை நேசிக்கிற, நம்ம தேடி போலங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல 1 John 4:19, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம் பாருங்க. 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம்னா, ஆராதிக்கிறோம்னா, சபைக்கு போறோம்னா, கர்த்தருடைய கருத்துல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம்னா, வேதத்தை வாசிக்கிறோம்னா, காணிக்கை கொடுக்கிறோம்னா, நம்ம முந்தி செய்யல. இந்த வசனம் அழகா சொல்லுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். எலிசா முந்தி கொண்டான். அந்த ராஜா என்கிட்ட கேட்கல, கோவப்படல, கேட்டாதான் சொல்லுவேன் என்று சொல்லி நிற்கவில்லை. அதுக்கு பதிலா தேடி போய் அவனை என்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டு சொல்லுகிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் அந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி கர்த்தர் தன்னை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு,
அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஆண்டவர் ஒரு நாளும் தான் சபையில இருக்கிற மக்கள் போதும் அப்படின்னு சொல்லல. வெளியே எத்தனை ஆடுகள் உண்டே. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு ஆடுதான் காணாம போச்சு. 99 ஆடு இருக்கிறது. அந்த 99 ஆடு இருந்தா போதும், ஒண்ணு போனா போகட்டும் சொல்லி நினைக்கல. தேடி போனாராம். கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடினாராம். கண்டுபிடிச்ச உடனே தூக்கிட்டு வந்தாராம். அயலகத்தை அவர் சந்தோஷப்பட்டாருன்னு வாசிக்கிறோம். அதுதான் நம்முடைய உள்ளம். எலிசா தீர்க்கதரிசி தேடி போனாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தன்னை மெய்ப்பனாய் சொல்லுகிறாரு. மெய்ப்பனாய் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 34:11-12. எசேக்கியேல் 34:11-12. எசேக்கியேல் 34:11-12 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நானும் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணுவேன். அதிலே 16வது வசனத்துல, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அளிப்பேன். ஒரு நல்ல மேய்ப்பனா தேடி போகிறத பாக்குறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும், என்னை சுற்றி ஏராளமான மக்கள் எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. நம்மளை தேடி வரணும்னு சொல்லி காத்துட்டே இருக்கிறோமா? காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோமா? என் ஆண்டவரோ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாருன்னு வசனம் சொல்லுது. ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு நகரத்தையும் தேடி போனார் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாஞ்சையை தாங்க ஏசப்பா. இந்த நாகமான் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த சிறு பெண் மட்டுமல்ல, எலிசாவுடைய தாழ்மையை பார்க்கிறோம், எலிசாவுடைய பாரத்தை பார்க்கிறோம், தேடி போய் சொன்னதை பார்க்கிறோம். தன் பக்கமா வந்தாங்க, முடிவு அந்த மகனுடைய ரட்சிப்பாய் இருந்ததை பார்க்கிறோம். கடைசியா இந்த நாகமானுடைய ரட்சிப்புக்கு இன்னொருத்தருடைய ஒரு பெரிய பங்கு. யாரு? நம்ம வாசிப்போம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 Kings 5:13. எலிசா நாகமான வெளியே வந்து சந்திக்கவே இல்லை. சொன்னாரு, யோர்தான் நதியில போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவேன்னு சொல்லிட்டான். பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன்னா பெரிய ஆள் அல்ல, அப்படி பழக்கப்பட்டவர், எல்லாரும் அவருக்கு பணிவிடை செய்து பழக்கப்பட்டவர், ராஜாவுக்கு ஈக்குவலான ஒரு மனிதன் இவர். எலிசா கண்டுக்கவே இல்லை. ஆண்டவரை விட பெரியவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மகனுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். அவர் மரியாதை இல்லாதவர் அல்ல, ஆனா கர்த்தரால் நடத்தப்பட்டு இப்படி செய்கிறார். என்ன நம்ப கூடாது, வார்த்தையை நம்பணும். என்ன மேன்மைப்படுத்தக்கூடாது, கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். அதுதான் எலிசாவுடைய பாரம். ஏன்னா நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த நாகமான் சுகமாய் வந்த போது நீங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று கண்டு கொண்டேன்னு சொல்லல. அதுக்கு பதிலா என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிங்க. எலிசாவை உயர்த்தவில்லை, கர்த்தரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப இதுதான் எலிசாவுடைய நோக்கம், வெளியே வராததற்கு. நாகமானுக்கு கோபம் வந்துச்சு. வெளியே வந்து நின்று எனக்கு குஷ்டரோகம் இருக்க இடத்தை தடவி எனக்காக ஜெபம் பண்ணுவான்னு நினைச்சேன். அவரும் அப்படி செய்யவில்லைன்னு சொல்லி கோபம் கொண்டு ரிட்டர்ன் போகிறாரு. அப்போ 13வது வசனத்துல அவன் ஊழியக்கார சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அவரோடு வந்த வேலைக்காரங்க, அவரோடு வந்த சேவகர்கள், அவரோடு வந்த ஊழியக்காரர்கள் தன்னுடைய எஜமான் சுகமாகாம அப்படியே ரிட்டர்ன் போவதை, கோபத்தோடு போவதை பார்த்த உடனே பயப்படல. எப்படி போய் எஜமானுக்கு சொல்வது? சாதாரணமா அப்படித்தானே நடக்கும். எஜமானோட எப்படி போய் பேசுவதுன்னு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர், ராஜாவுக்கு ஈக்குவலான ஒரு நபர், நடுங்கிட்டு இருந்திருப்பாங்க, பயந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஊழியக்காரர் கரிசனை கொண்டாங்க, பாரம் கொண்டாங்க. ஐயோ, கோபத்தினால ஆசீர்வாதத்தை இழக்க போறாரே நம்முடைய எஜமான் என்று சொல்லி தைரியத்தை வரவழைத்து கொண்டாங்க. திட்டுனா திட்டட்டும், கொன்னா கொன்னட்டும், வேலைன்னு எடுத்து போட்டா எடுத்து போடட்டும், நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அவருக்கு ஞானத்தை புத்திய சொல்லி கொடுக்கறாங்க. அவரும் யோசிக்கிறாரு, தாழ்த்தி வருகிறாரு, இறங்கி வருகிறார், யோர்தான் நதியில மூழ்கி எந்திரிக்கிறார். வசனம் சொல்லுது, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. சரீரம் மட்டும் மாறல, உள்ள மாறிச்சு.
என்ன மாறிச்சு? கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார். அவரை தவிர வேற தேவன் இல்லை என்று அறிந்து கொண்டார். அவருக்கு மட்டும்தான் நான் பலி செலுத்துவேன் என்று சொல்லி அறிக்கை செய்தார். அப்ப மூன்றாவது முக்கியமான நபர் அவரோடு வந்த வேலைக்காரங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, யோசிக்கல. கண்ண முன்னால கர்த்தருடைய வார்த்தையை மீறும் போது, கண்ண முன்னால கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும் போது அமைதியா இருக்கவில்லை. ஆலோசனை சொன்னாங்க, சுவிசேஷம் சொல்வது போல சொன்னாங்க. கர்த்தர் கிரியை செய்தாரு. இந்த மகன் சுகமானாங்கன்னு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துலங்க அபிகாயிலுங்கிற ஒரு சகோதரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவருடைய கணவன் நாபால் இடத்துல தாவீது தன்னோடு இருக்கிற நபர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறார். தாவீது கேட்பதற்கு எல்லா தகுதி இருக்கிறது. ஏன்னா நாபாலின் ஆடுகள், திரளான ஆடுகள், அதை மயிர் கத்திரிக்கிற அந்த சம்பவம், அப்ப பெரிய விருந்து பண்ணுவாங்க. அதனால அந்த விருந்துல தன்னுடைய கூட இருக்கிறவர்களுக்கு உணவு கிடைக்கட்டுமே என்ற ஆசையில வாலிபரை அனுப்புகிறார். ஏன்னா இந்த நாபாலுடைய ஆடுகளை மேய்க்க விட்டிருக்கும் போது யாரும் அதை தொடாம தாவீது கூட இருந்த அவருடைய வீரர்களும் காப்பாற்றினார்கள் என்று சொல்லி நம்ம பின்னால பார்க்கிறோம். அப்ப நாபால் குடிக்கிற ஒரு மனுஷன், அறிவில்லாத ஒரு மனுஷன், நன்றி இல்லாத ஒரு மனுஷன். தாவீது அனுப்பின வாலிபர்களை கேவலப்படுத்தி அனுப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றார். கேவலமா பேசி அனுப்பிடுறார். செய்தி போன உடனே தாவீது தன்னோடு கூட இருக்கிற அந்த வீரர்களை, வாங்க நம்ம போவோம், அவனுக்கு நான் செய்த உதவிக்கு அவங்க தீமை தான் செய்யறாங்க, டோட்டலி அழிச்சு விடலாம் என்று சொல்லி கிளம்புகிறாங்க. பாருங்க, இந்த செய்தி நாபாலுடைய மனைவி அபிகாயிலுக்கு தெரியாது. ஆனா ஒரு வேலைக்காரன், 14வது வசனத்துல நம்ம எடுக்க வேண்டாம், நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14ல இருந்து வாசிக்கும் போது, ஒரு வேலைக்காரன் நாபாலுடைய மனைவி அபிகாயிட்ட போய் சூழ்நிலையை சொல்லுகிறாங்க. அவங்க சொல்லலைன்னா அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கும். உடனே அபிகாயில் புரிந்து கொண்டு சுதாரித்து கொண்டு ஓடி போறாங்க. 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சை ரசம், 5 ஆடுகள் சமையல் பண்ணப்பட்டவைகள், 5 படி வறுத்த பயிற்று, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகள், வற்றலான 200 அத்திப்பழ அடைகள், எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போய் தாவீதுக்கு முன்னால வச்சுட்டு தாவீதுக்கு ஞானமாய் தாவீதோடு பேசுகிறாங்க. தாவீதுக்கு புத்தியை புகட்டுவது போல சொல்லுகிறாங்க. நீங்க விருதாவாய் ரத்தம் சந்தக்கூடாது ராஜா, நீங்க பெரிய ராஜாவாய் ஆக போறீங்க, ஆண்டவர்களை முடிசூட்டி இருக்கிறார், நீங்க முடிசூட்டப்பட போறீங்க. அப்போ விருதாவாய் ரத்தம் சிந்தினீங்கன்னு கெட்ட பேர் வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே தாவீது சொல்ற பதில் என்னன்னா, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 25ல 32, 33 எல்லாம், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழி வாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அந்த டைம்லி ஆலோசனை, டைம்லி வேர்டு அந்த வேலைக்காரங்க செஞ்சாங்க, சொன்னாங்க. இங்க அபிகைல் தாவீதுக்கு போய் சொன்னாங்க. தாவீது ஒண்ணும் செய்யல, ஆனா கர்த்தரே நியாய தீர்ப்பு கொடுத்தார். அந்த நாபால் இந்த செய்தி கேட்ட உடனே வாதிக்கப்பட்டாங்க, கல்லை போல ஆனாங்க, 10 நாள் கழிச்சு மரிச்சும் போறாங்கன்னு வாசிக்கிறோம். அப்போ எப்படி அந்த நாகமானின் ஊழியக்காரர் நாகமானுக்கு புத்தியை புகட்டினாங்களோ, அதே போல இந்த இடத்துல நாபாலுடைய வேலைக்காரங்க டைம்லி வேர்டு கொடுக்கறாங்க. அபிகைல் டைம்லி வேர்டு தாவீதுக்கு கொடுக்கறாங்க. பெரிய அழிவு மாற்றப்படுகிறது. அதே போல இந்த இடத்துல நாகமானின் ஊழியக்காரங்க அவருக்கு புத்தி கொடுத்தாங்க, புரிய வச்சாங்க, ரட்சிப்புக்கு காரணமா மாறிச்சு. 2 வசனம் வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். Proverbs 3:27. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எனக்கு திராணி இருக்கிறது, அவங்க பக்கத்துலதான் இருக்கிறேன், அவங்களோட தான் வேலை செய்யறேன், அவங்களோடு பேச எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவங்க பாவத்துல போறாங்க, நரகத்துல போக போறாங்க, திராணி இருக்கு எனக்கு, நான் சொல்லாம போயிட்டு அது பாவம் ஆகிவிடும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 4:17. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இந்த ஊழியக்காரங்க நமக்கு எதுக்கு பாடு, நம்ம மேல கோபப்படுவாரு, கோபமா இருக்காரு என்றெல்லாம் யோசிக்கல. அவங்க ஆத்மா மேல கரிசனை கொண்டாங்க, சுகப்படணும்னு ஆசைப்பட்டாங்க, சொன்னாங்க, விடுதலையாச்சு, பெரிய ரட்சிப்பு உண்டாச்சு. பிரதர் அண்ட் சிஸ்டர், நானே நீங்களும் எனக்கு கிடைக்கிற நட்புகளை, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப், கொடுத்த வாய்ப்பு, வேலை செய்யற இடம், படிக்கிற இடம்,
நீங்க வியாபாரம் பண்ற இடம், ஒரு சிலரோடு பழக்க வைக்கிற, வேற யாரும் அவங்களோடு பேச முடியாது, நீங்க தான் பேச முடியும். திராணி கொடுத்திருக்காரு, வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த காலத்தில் மௌனமா இருக்கக்கூடாது. அந்த ஊழியக்காரரை போல நாமும் செய்வோம். நாகமான் ரட்சிக்கப்பட்டது போல நிறைய நாகமான்கள் ரட்சிக்கப்பட காத்திருக்கிறாங்க. 3 நபர்கள் நமக்கு முன்னால் ஆண்டு வைக்கிறாரு. சிறு பெண், அநீதி இழைக்கப்பட்டவள், தீங்கு இழைக்கப்பட்டவள், தன் தீங்கை குறித்து யோசிக்கவில்லை. தான் இருந்த அந்த குடும்பத்தின் ரட்சிப்பு, சுகம், விடுதலை அவளுக்கு பாரமா இருந்துச்சு. தனக்கு தெரிஞ்சதை சொன்னாங்கன்னு வாசிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி என்னை தேடி வரட்டும் காத்திருக்கல, செய்தி கேட்ட உடனே அவரே செய்தி போட்டு அனுப்புனாரு. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. நாகமானின் ஊழியக்காரர், நாகமான் கோபம் கொண்டு ரிட்டர்ன் போகும்போது நெருக்கமாய் இருந்தவர்கள் ஆலோசனை சொன்னாங்க, விடுதலையாச்சு, நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா, சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எத்தனையோ நாகமான்கள் வெளியே இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் நாங்க இந்த சிறு பெண்ணை போல இல்ல ஆண்டவரே, எலிசாவை போல இல்ல ஆண்டவரே, நாகமானின் ஊழியக்காரரை போல நாங்க இல்ல ஆண்டவரே. எங்க குடும்பம், எங்க வேலை, எங்க படிப்பு என்று சொல்லி நாங்க எங்க காரியத்தில் ஈடுபடுகிறோம், பகை உணர்வை வைத்துக் கொண்டு இருக்கிறோம், எங்களை தேடி வரட்டும் சொல்லி காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு வந்துரும், எங்க வேலை போயிரும், எங்க வியாபாரம் கெட்டுரும் நினைக்கிறோம். கிருபையாய் மன்னித்து ஆத்தும ரட்சிப்பு விலையேற பெற்றது என்று சொல்லி பிரயாசப்பட உதவி செய்யுங்க. ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாகமான்கள் வெளியே இருக்கிறாங்க ஏசப்பா, ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள், பாவம் என்கிற குஷ்டரோகத்துல பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான மக்கள் வெளியே இருக்கிறாங்க. அவங்க விடுதலையாகாததற்கு காரணம், கர்த்தர் பக்கமா வராததற்கு காரணம் வேற யாரும் இல்ல ஆண்டவரே, நாங்க தான் ஆண்டவரே. இந்த சிறு பெண்ணை போல நாங்க இல்ல ஆண்டவரே, இந்த எலிசாவை போல நாங்க இல்ல ஆண்டவரே, நாகமானின் ஊழியக்காரரை போல நாங்க இல்ல ஆண்டவரே. கிருபையா எங்களே மன்னிங்க. இன்னைக்கு எங்களோடு பேசி இருக்கிறீங்க, எங்களையும் மாற்றி இருக்கிறீங்க. மௌனமா இருக்க விடாதீங்க, பகை உணர்வோடு இருக்க விடாதீங்க. எங்களுக்கு தீங்கு செஞ்சாங்க என்று சொல்லி அவங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களா நாங்க இல்லாம, சைலண்டா இருக்கிறவர்களா இல்லாம, நன்மை செய்கிறவர்களா, அவங்களுடைய நித்திய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே காரணமானவர்களா எங்களை மாற்றுங்க. தேடி வர்றதுன்னு சொல்லி காத்திருக்கிறவர்களா இல்லாம நாங்க தேடி செல்ல எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ப்ராக்சிமிட்டியை, அந்த நெருக்கத்தை அன்று சுவிசேஷம் சொல்ல நாங்க பயன்படுத்தி அநேக நாகமான்கள் ரட்சிப்புக்குள்ள வருகிற நாட்களில் காணப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.